கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கொடுக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலேயும் கண்கள் மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி செலுத்தின ஏசாப்பா. ஆண்டவரே பேசுகிற நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீரே உமக்கு நன்றி செலுத்தின ஏசாப்பா. ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு நீ பேசும் அப்பா. எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஜனங்களுக்கு உமக்காக எழும்பட்டும் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையும் கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காக தகப்பனை எழும்பி நின்று தகப்பனுடைய வார்த்தையை கொடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தை கொண்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய பரிசுத்த கட்டளை ஒப்புக்கொடுக்கிறேன். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட வசனம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். தெரியாத வசனம் பைபிளை பற்றி தெரியாதவங்களுக்கு அது தெரியாது. பைபிளை பற்றி படித்தவங்க அவ்வளவுத்துக்குமே பைபிளில் தெரியும். 16ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை போட்டிருக்கு. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு போட்டு. சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தபடியால் பூமி மிகவும் அது அசைந்தது, அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறம் உண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு. எதுக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா பவுலும் சீலாவும் வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைங்க. ஆனால் ஊழியம் செய்யும் போது என்ன செஞ்சுன்னா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஒவ்வொரு இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஒவ்வொரு நாளிலும் எங்கேயாவது இருந்து ஆற்றங்கரையில் இருந்து கர்த்தருடைய வசனத்தை எல்லா மக்களும் போதிப்பாங்க. அங்கே இருக்கிற மக்கள் அந்த ஆற்றங்கரையிலேருந்து உட்காருவாங்க. அங்கே நல்லா காத்தோட்டமாக இருக்கும். நல்லா அது இப்போ அங்கே யாரும் எந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. இப்போ செல்ஃபோன் ஒன்று, ரெண்டாவது டிவி வந்துச்சு. நிறைய பேர் வெளியே போகிறது விட்டாங்க. செல்ஃபோன் வந்துச்சு, யாருமே வெளியே போக மாட்டாங்க. உள்ளே கலந்து இந்த செல்ஃபோன்லேயே அடிபட்டு கிடக்குறாங்க. ஆனால் முன்னால் அப்படிலாம் எதுவும் கிடையாது. சுதந்திரமாக இருந்தாங்க மக்கள். அப்போ வாங்கிட்டே நல்ல காற்றோட்டமாக நிறைய இடத்துல போய் வாங்கியிருப்பாங்க. அப்போது எல்லாரும் அந்த இடத்துல போய் எழுச்சிவாங்க. பவுலும் சீலாவும் அங்கே தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது கூடி ஜெபிக்கும் போது எல்லாரும் கலந்துக்கிடுவாங்க. இன்னைக்கு ஜெபம் அப்படின்னாச்சுன்னா மக்களுக்கு கசக்குது. வேத வாசிக்கணும்னா ஜனங்களுக்கு கசக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அது கசக்காது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்போ ஜெபிக்கணும், எப்போ வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு தான் இருப்பாங்க. வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கிறது நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம். வேதத்தை வாசிக்கிறது ஜெபம் பண்ணுறது தான் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டு கொண்டு போவார். நீங்கள் வேதத்தை வாசிக்க 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 நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருப்பீங்க. கர்த்தரை அறிகிற அறிவுனால் உங்களை ஆண்டவர் நிரப்பிக்கிட்டே இருப்பார். ஜெபம் பண்ண குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். தேசத்துலையும் கட்டடிச்சுவார். ஒரு எழுப்புதான் கட்டிடுவார். தேசத்தின் மக்களையும் விடுதலை பண்ணிக்கிட்டே இருப்பார் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில். அப்போ எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னா வேதம் கூறுகிறது. எல்லா மக்களுக்காக ஜெபிங்க. ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காக ஜெபிங்கன்னா வேதம் கூறுகிறது. அப்படிதான் அதான் தேவ சித்தம் அப்படின்னு சொல்லியிருக்கனால நீங்கள் ஜெபிக்கிறதுனால உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், தேசம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ராஜாக்கள் எல்லாரும் தேசத்தை ஆளுகை செய்கிற எல்லா அதிகாரிகளும் தெரிஞ்சுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க உங்கள் ஜெபத்தின் மீது அவங்க பரிசுத்தமாக்கப்படுவாங்க. உங்கள் ஜெபத்தின் மீது அவங்க பாவத்திலிருந்து இந்த காரியத்தை செய்திருமே, இது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஜெபமானது அங்கே கிரியை செய்யும். ஆனால் தேவ பிள்ளைங்க அப்படி அவங்க அந்த நினைச்சாங்க நல்லா. அதுக்காக அங்கே உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆத்தாங்கரையில் உட்காந்து ஜோம் பண்ணுவாங்க. ஜெபத்தில் நிறைய பிள்ளைங்க கலந்துக்கிடுவாங்க. அதில் நினைச்சுவாங்க 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் போட்டிருக்கு. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசத்தோம். அவங்க நினைச்சுவாங்க அங்கே ஜெபம் பண்ணுகிற இடத்துல அங்கே வருகிற கூடி வருகிற ஸ்திரீகளுக்கு எனக்கு உபதேசம் பண்ணுறாங்க, தேவனுடைய வசனத்தை போதிக்கிறாங்க. அப்போ அவங்க நிறைய மக்கள் அங்கே வராங்க. அவங்க அந்த ஆற்றாங்கிற ஓரத்தில் நல்ல ஜிலுன்னு இருக்கும், நல்லாவும் இருக்கும், நல்ல கூலிங்காக இருக்கும், நல்ல மண் நல்லா இருக்கும். அதில் அவங்களுக்கு நல்ல தேவனுடைய வார்த்தை கேட்குறவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு வெளியே போக மாட்டாங்க. ஏசம் வார்த்தையை ரொம்ப சந்தோஷமாக கேட்பாங்க. கன்வென்ஷன் போட்டாங்க பாருங்க, நிறைய திரளான மக்கள் கூடிடுவாங்க. எங்கிட்ட கர்த்தருடைய வார்த்தையை கேட்காங்களோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு பிக்னிக் மாதிரி போவாங்க. அது நிறைய பிள்ளைங்க அப்படி போய் கொஞ்ச நேரம் போய் அங்கே உட்காந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு வருவோம். அது காற்றுல உழுதோ உடனடியாக போய் ஆண்டோடைய வார்த்தையை கேட்போன்னு சொல்லி வருவாங்க. அது ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாரும் அவங்க வசனத்தை கேட்கறதுக்காக வாஞ்சியோடு போடுறாங்களே. கன்வென்ஷன் கொடுத்துக்கு எங்கே நடந்தாலும் போய் வாஞ்சியோடு போய் அவர் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறாங்களே. அதே தேவ பிரசனம் அவங்க எப்படியும் அவங்க ஆண்டர் பிரசனை இறங்கும்போது ஆண்டர் சில காரியத்தில் நினைச்சுவார், அவங்கள ரட்சித்துருவார். ஒருபோது ஆண்டவர் விட மாட்டார். அதனால் ஆண்டவர் அறியாமல் இருந்தேன். அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு கன்வென்ஷன் பெரியபத்துக்குலாம் போயிருந்தேன். அப்போது
நானும் எங்கள் வீட்டுக்காரங்க தான் போயிருந்தோம். நாங்கள் ரொம்ப தூரத்தில் உட்காந்துருந்தோம். இப்போ முதல் வருஷத்தில் உட்காருவேன். ரொம்ப தூரத்தில் உட்காந்துருக்குறோம். அங்கே பாடம் படித்து ஆராயெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்களாம் ஒப்பு கொடுங்க. எனக்கு ஊழியன்னா என்னன்னே தெரியாது. ஊழியன்னா என்னன்னே தெரியாது. அப்போ ஊழியத்தில் ஒப்பு கொடுக்குறவங்களாம் ஒப்பு கொடுக்கணுன்னா உடனே சட்டார்னு எந்திரிச்சேன். பைப்பில் தூக்கி கையில் வச்சுட்டு எந்திரிச்சேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஊழியன்னா என்னன்னே தெரியாது, நீ ஏன் போய் எந்திரிக்கிற, முச்சினா நிறு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கை வச்சு இழுத்து கீழே உட்கார வச்சாங்க. ஒரு தட்டு தட்டுட்டு நான் பாட்டு எந்திரிச்சு நின்னேன். ஆனால் அந்த ஒப்பு கொடுத்ததே தேவனாய் கர்த்தர் கடை ஒரு காலத்தில் நினைச்சிரு ஊழியம் செய்யறதுக்கு அந்த கிருபை தந்தார் பாருங்க. நம்ம அறிஞ்சு எந்திரிக்கிறோமோ அறியாமல் இருந்துமே அறியும் செய்யலை அறிஞ்சும் செய்யலை. ஆண்டரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்கெல்லாம் எழும்பி ஆண்டர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க எலும்புங்க அப்படின்னு நான் எந்திரிச்சேன். எங்கள் வீட்டுக்காரங்க எந்திரிக்கல, உட்காந்துக்கிட்டாங்க. வேண்டாம் சும்மா உட்காந்து, உனக்கு ஊழியனா என்னென்ன தெரியாது முடிச்சுட்டேன். இதுலேருந்து வந்தவா. அப்போ ஊழியனா என்னன்னு தெரியாது அப்படின்னு நான் முடியாது அப்படின்ட்டு எந்திரிச்சுனேன். அன்னைக்கே ஆண்டர் எழுப்பினா தெய்வா கரை நினைச்சு தொட்டுச்சு. ஆண்டர் தொட்டார். அவருக்காக நினைச்சது வளர்த்தார். குழந்தைய வளர்த்த மாதிரி நம்மளை வளர்த்து கையில் பைபிள் கொடுத்து பிரசங்கமாக வச்சுருக்கிறாரு ஆண்டவருடைய கிருபை. அது நம்ம வந்து அந்த குருடரை வந்து அவங்க அறியாத பாதையில் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி ஏசாயில ஒரு வசனம் போட்டிருக்கோம். குருடர்களை வந்து நினைச்சாரா அவர் அறியாத ஒரு பாதையில் நினைச்சு வரான் நடத்தி வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அதே போல தான் நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்மளை நினைச்சுறாரு ஆண்டவர் நடத்தி வாரார். அவர் நமக்கு அறியாத பாதையில் அவருக்கு அழகாக நினைச்சுறாரு கூட்டிகிட்டு வந்து நம்மளை நினைச்சுறாரு அவர் ஊழியத்தை செய்ய வைக்கிறார். இந்த பொறுப்பாருங்க ஏசாயா 42ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம், குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்கள் செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். அப்போ நம்ம அந்த வசனம் வந்து செவிடரை கேளுங்கள், குருடரை நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள் அப்படின்னா. அப்போ நம்ம ஒரு குருடராக இருந்தோம், ஆண்டரை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர் குருடை அவர்களை அறியாத வழியில் அவர் எழுச்சுறாரு நடத்துகிறார் ஆண்டவர். நமக்கு தெரியாது, நம்ம ஒப்பு கொடுத்தா போதும் அவரே அபிஷேகம் பண்ணிடுவார், அவரே கரம்பிச்சு நடத்துவார். நிறைய காரியங்களுக்கு நம்மளை எழுச்சி செவிகளை திறப்பார், கண்ணை திறப்பார், இருதை கண்களை திறப்பார், அப்படி சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுப்பாங்க. ஆண்டவர் அப்படிதான் செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. அதே போல தான் பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க, ஆற்றங்கரை ஓரத்தில் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் ஜெபம் போடுவாங்க, ஜெபம் பண்ண கூடுறாங்க. அந்த இடத்துல சில காரியங்களை நினைச்சாரு உபதேசம் பண்றாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது, 14ஆம் வசனத்துல வந்து அங்க நினைச்சுக்கிறார், தேத்தினா ஒரு ஆளும் ரத்தாபுரம் வைக்கிறவனுமாக தேவனை வணங்குகிறவனுமாகிய நீதியால் என்கிற நினைச்சார். ஒரு பேரில் ஸ்திரீ அங்கே நினைச்சார் கேட்க வந்தா பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் கைதை நினைச்சார் திறக்கார் பாருங்க. குருடனை அர்த்தம் பண்ணி நடத்துகிற தேவன் இருதயத்தை திறக்கிறது யாரு, கர்த்தர் தான் திறக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நம்மளை பார்க்குறாரு. மனிதன் முகத்தை பார்ப்பா, கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார். நம்மளுடைய கண்களை நினைச்சுறாரு, இருதயத்தை திறக்கிறார். நீதியாளின் இருதயத்தை திறந்தார் ஆண்டவர். தேவ பிள்ளைகள் இந்த நாளையில உங்களுடைய இருதயம் திறக்கலன்னு ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய இருதயம் திறக்கப்படணும் ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எனக்குள்ள போகணும் ஆண்டவரே, இந்த கொஞ்ச காலத்துல உமக்காக நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, ஏதாவது ஒரு காரியத்தை நான் உமக்காக செய்யணும் ஆண்டவரே சொல்லுங்க. இன்னைக்கு ஊழியக்கார பிள்ளைங்க பூரா குறை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்ன செய்யலைங்கிட்ட ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அதெல்லாம் முடியாது. அந்த ஊழியம்னா அவர்களுடைய ஊழியத்தை தான் செய்தால் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம தளத்தில் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆண்டவர் அதை பரிசுத்தப்படுத்துவார். அதனால் எப்போ ஊழியக்காரங்களை பற்றி திட்டுறாங்க, ஊழியக்காரங்களை குறை சொல்கிறாங்க, ஊழியக்காரங்க எவ்வளோ அசிங்கமாலாம் பேசுகிறாங்க சிலவங்க. அவெல்லாம் பேசவே கூடாது. எங்கடிக்குன்னா ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்து நம்மளை மீட்டெடுக்கிற வந்தாங்க. அவர் என்ன பாடுபடுத்தினாங்க. ஏசப்பாவை பாடுபடுத்தினவங்க நம்மளை விடுவாங்களா? பச்சை மரமாகி எனக்கே இந்த பாடுனா பட்டை மரமாகி உங்களுக்கு என்ன பாடம் வைப்பாங்க. ஆண்டவர் எழுச்சவர் நான் உனக்காக சகிச்சேன்ல, எனக்காக நீ சகிச்சு கொள்ளும் பாரு. என்னை எப்படிலாம் அவமானப்படுத்துறாங்க, ஒன்னையும் அவமானப்படுத்துவாங்க. நீ உலகத்தாரா இருந்தால் உலகம் நீ நேசிக்கும். நீ உலகத்தர இல்லை, உலகத்துலேருந்து உன்னை வேறு பிரிச்சிருக்கிறேன். இந்த உலகம் வந்து என்னையும் நேசிக்கல, அதனால் ஒன்னையும் நேசிக்காது. தெய்வமே அப்பதான் நான் சொல்லுறது, இந்த உலகம் வந்து யாரும் நேசிக்கல, ஆண்டவரை நேசிக்கல. இதில் ஒரு வசனம் போட்டிருக்கு, யோவான்ல 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, 8ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. என்ன வசனம் போட்டிருக்குன்னா,
அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். யோவனை பற்றி போட்டிருக்கு. 9ஆம் வசனத்துல என்ன போட்டுக்கிறீங்கன்னா, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமா உண்டாயிற்று, உலகமும் அவரை என்ன செய்யல, அறியல. உலகத்துக்கு வந்தார், எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறார், வந்தார். இந்த உலகம் என்ன செய்ய மாட்டேங்குது, அவர் அறியல. சாசு வந்து அவரே பண்டாறுபாடுபடுத்தினான். தேவ பிள்ளைகளே, இந்த பிசாசுங்கிறே அழிக்கப்படணும். எங்க இந்த பிசாசுங்கிறீங்களுக்கு பார்க்கலாம், அந்த சாத்தான் காரியத்தை செய்யற சாத்தான், இந்த பிசாசுக்கெல்லாம் தலைவன். அந்த சாத்தானுடைய வல்லமைகள் செயலிழந்து போகணும். அதான் நீங்க ஜெபிக்கணும். ஜனங்களை பூரா குருடாக்குறது, ஜனங்களை பூரா ஆண்டோடைய வழியிலிருந்து வழிவிலகு வைக்கிறது, எல்லாம் வஞ்சனையா ஒண்ணுமே தெரியாம நடிப்பான், நடிக்க வைப்பான், அப்படியே நடிக்க வைப்பான். அவனுடைய திட்டங்கள் எல்லாம் அந்த தகுடு கொடியே ஆக வேண்டுமானால் நீங்க ஜெபிக்கணும். சாத்தானுடைய வல்லமைகள் செயலிழந்து போகட்டும் ஆண்டவரே ஜெபிங்க. சாத்தானுடைய சகல திட்டமும் ஒன்றில்லாமல் செயலிழந்து போகட்டும் இசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க சாத்தானுடைய திட்டம்லாம் செயலிழந்து போகும். தேவ பிள்ளைகள், உங்க ஜெபத்துல வல்லமை உண்டு. வேதமணி சங்கீதத்தில் பார்த்தோம்னா அப்படி 65ஆம் சங்கீதத்தில் 2ஆம் சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் முன்னிடத்தில் வருவார்கள். அப்ப ஆண்டர் ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவரும் ஆண்டர்கிட்ட வருவாங்க. ஆக நீங்க ஜெபிக்கணும். இந்த உலகம் வந்து ஒரு மாயை நிறைந்த உலகம். அப்படிதான் யோனா சொல்வாரு. யோனா என்ன சொல்வாரு, எனக்கு வந்த கிருபையை நான் போக்கடிச்சிட்டேன் அப்படிம்பார். அப்போ ஆண்டவர் வந்து அவருக்கு அந்த யோனாவை வந்து வல்லமையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த உலகத்தின் சத்தத்தை கேட்டு, உலக மனிதர்களுடைய சத்தத்தை கேட்டு அவங்க என்ன செய்யறாங்க கேட்டால், ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி மனம் விரும்பினபடி அவன் என்ன செஞ்சான், செயல்பட்டான். மனம் விரும்பினபடி செயல்பட்டான். அவர் நினைவுக்கு போய் சொல்றாரு ஆண்டவர், இவன் தரிசிக்கு போறான். என்ன செய்ய, இவன் தரிசனத்துக்கு போறான். ஆண்டவர் ஊழி எங்க இருக்கு, நினைவையில் இருக்கு. ஆனால் என் தரிசனத்தை பார்த்து திரும்புறான். இது என்னன்னு கேட்டால் மாம்சம். கடைசியில் அவன் நிமித்தம் நிறைய பேர் பாடுபட்டாங்க. அந்த யோனா நிமித்தம் கப்பலுக்கு பிரச்சனை, கப்பலில் இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை, அந்த தண்ணிக்கு பிரச்சனை, அங்கே கிடக்கிற மீனுக்கு பிரச்சனை, பயங்கர அந்த தண்ணியை பூரா எல்லாம் மோதிட்டு கிடக்கு. இந்த கீழ்ப்படியாமல் போன அந்த யோனா நிமித்தம் அங்கே தண்ணி பயங்கரமாக அலமோதுது. அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த மீன் அவங்க மனம் திரும்பி, அந்த நெருக்கத்தில் மனம் திரும்பி உள்ள கிடந்த நாத்தத்தில் அந்த மீனை அந்த யோனாவை வந்து தண்ணியில் தூக்கி போட்டுருந்துட்டாங்க. அப்போ அவர் கேட்காரு, மாலினி வந்து கேட்குறாரு, யார் நிமித்தம் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு அவர் கேட்குறாரு. உடனே சீட்டு குலுக்கி போட்டுங்க, சீட்டு எழுதி போடுங்க, எல்லார் பேரையும் எழுதி போடுங்க, யார் நிமித்தம் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு பாப்போன்னு சொல்லி பார்த்து போட்டால் யோனா மூலியமாக இந்த பிரச்சனை பயங்கரமான பிரச்சனை. நினைவேக்கு போச்சுன்னா தரிசிக்கு போகிறோம். நினைவில் தான் நினைச்ச மக்கள் பாவம் செஞ்சு கெட்டு கிடக்குறாங்க, அந்த மக்களை மீட்டெடுக்கணும். அப்போ இந்த யோனா வந்து வல்லமையான ஒரு ஊழியக்காரன். அவன் போச்சு விடுறாரு. ஆனால் என்ன செய்யல, அவன் கீழ்ப்படியில மாம்சம் விரும்புனதை செயல்பட்டான். மாம்சம் என்ன சொல்லுதோ அதை தான் செயல்படுறான். சாத்தா அப்படியே திருப்புறான் ஜனங்களை. அதனால அந்த குடும்பமும் கஷ்டப்படும். ஆனால் அவன் நினைச்சிடான், அவங்க மாம்ச விரும்பினோடி போகிறதுனால அந்த கப்பலுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் நினைச்சிடாங்க, பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க, கப்பல் தண்ணி நினைச்சது. அந்த யோனாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 அதிகாரத்தில் இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி அலமோதுது, கொந்தளிக்குது பயங்கரமாக தண்ணி. அப்போ அந்த கப்பலையே கவுத்தி போடுற மாதிரி பயங்கரமான சூழ்நிலை வந்துருக்கு கீழ்ப்பட்டியிலங்கிறதுனால. தேவ பிள்ளையை நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. அவன் என்ன சொல்கிறோ அப்படியே கேளுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறோ அதை அப்படியே நீங்கள் கேளுங்க. மனுஷங்களை எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. எந்த மனுஷனும் ஆயதான், பைபிள் சொன்னோம் போட்டிருக்கு, எந்த மனுஷனும் ஆயதான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சிடணும். நம்ம விரும்புகிற மாதிரி நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை பயங்கரமாக வரும். அதை சந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த யோனா ரொம்ப கஷ்டப்பட்டான். பாருங்க, அந்த தண்ணிக்கு பயங்கர பிரச்சனை. தண்ணி அப்படியே கொந்தளிக்கிற மாதிரி மேலே போகுது, படகு கவுற மாதிரி இருக்குது. இந்த மாலினி பயந்தான். மாலினி பயந்து என்ன செஞ்சான், யார் மூலியமும் பார்த்து பேரை போடும்போது யோனா எங்கே அப்படின்னா அந்த கப்பலில் அடித்தட்டில் போய் நினச்சிட்டானா, நல்லா அயர்ந்த நித்திர பண்ணானா. யோனாவில் போட்டு 1ஆம் அதிகாரத்தில் போட்டு
அயர்ந்த நித்திரை பண்ணி எல்லாம் தூங்கிட்டு கிடக்கான். அவனை எழுப்பி வாணி யார் இதுன்னு கேட்டால் தான் நான் எவ்ரிయేன்னு அப்படிங்கிறான். அவன் எதுக்காக இந்த காரியம் நடக்கு? நான் அந்த பூமியும் வானத்தையும் உண்டாக்குன தேவனுக்கு பயப்படுறவன். அவர் நினைவை போச்சுனாரு அந்த அரிசிக்கு போய்கிட்டு இருக்கேன், நான் கீழ்படியாக போகிறேன், அதனால எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன சொல்கிறாங்க, என்னை தூக்கி தண்ணியில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு யோனா. தண்ணியில் தூக்கி போட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ இவங்க நினச்சாங்க இவனை எப்படியோ காப்பாற்றிடணும் அப்படின்ட்டா அந்த கப்பலை வேகமாக தன் கரைக்கு கரைக்கு கொண்டு போகணும்னு நினைக்காங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட யாரும் மோதவே முடியாது. அவர் அமைதியாக இருக்கிற வரைக்கும் அமைதியாக தான் இருப்பார். அந்த கப்பலை எப்படியாவது கரைக்கு கொண்டு போயிடணும், அவனை காப்பாற்றிடணும்னா முதல்ல அது தண்ணி எவ்வளோத்துக்குள்ள கொந்தளிச்சிச்சோ அதுக்கு பல மடங்காக கொந்தளிக்க ஆரம்பிச்சிச்சு. தப்பிக்கவே முடியாது, யாரும் தப்பிக்க முடியாத சூழ்நிலை வந்ததுனால அந்த யோனா தூக்கி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அவன் தானே தப்பு செஞ்சான், தூக்கி போட்டாங்க. கடல் தண்ணி அடிச்சு அமைதியாயிட்டு, கடல் அமைதியாயிட்டு. அப்போ இந்த யோனாவுக்காக ஒரு பெரிய மீன் ஆண்டு ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு. இதை தூக்கி உள்ளே போட்டோன்னா அது தப்பான வாயக்காது கபக்குன்னு கேச்சு வச்சுக்கிட்டு உள்ளே போய் 3 நாள் அந்த மீன் சுமர்ந்துக்குமா பாவம் சாப்பிட்ருக்காது. அது மீனை சமைச்சிட்டுனா அவன் உள்ளே சமைப்பட்டுருவான். யோனாவுக்கு அது இந்த மீனுக்கு மூச்சு முட்டி இருக்கும், ஆகாரம் சாப்பிட முடியல, தண்ணிக்குள்ளே கிடக்கும். அந்த யோனா உள்ளே போய் தான் மனம் திரும்புகிறான். நெருக்கத்தில் கத்த நோக்கி கூப்பிட்டானான். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து அப்படி தண்ணிக்குள்ளே கடந்துட்டு அவ்வளோ கஷ்டப்படுறான். பட்டு அங்கேருந்து மனம் திரும்பி தான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் போட்டு எனக்கு வந்த வீணான கிருபையை எனக்கு வந்த கிருபையை நான் போக்கடிச்சிட்டேன், மாயை மக்கள் போட்ட மாயை எனக்கு செஞ்சுட்டேன், நான் போக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் தான் என்ன செய்வான், மனம் திரும்புவான். நான் போட்டு பாருங்க 8ஆம் அதிகாரத்தில் பொய்யான மாயை பற்றி. யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை செஞ்சாங்க செய்கிறாங்க, வருகிற கிருபையை போக்கடிக்கிறாங்க. ஆண்டுடைய கிருபை பெரியது. ஆண்டுடைய கிருபை தான் பாதுகாப்பு, ஆண்டுடைய கிருபை தான் நம்மளை உயர்த்தும். அதெல்லாம் போக்கடிக்கிறாங்க. எப்படி தெரியுமா, பொய்யான மக்களுடைய வார்த்தைகளை கேட்டு அப்படியே பொய்யான காரியங்களை நம்பி அப்படியே அவங்க பக்கத்தில் திரும்புறதுனால கடைசியில் ஏசப்பாவுக்கு அவர் சொன்ன வார்த்தை கேட்காம மனம் விரும்பினபடி செயல்படுறதுனால கடைசியில் அவங்க பல பாடுகளை பட்டு எடுத்துதான் அந்த இடத்துல பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபை எடுத்துறாங்க, போக்கடிக்கிறார்கள். நானோ என்னை துதிய சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த நினைவு பட்டனை மக்கள் பாவம் செய்து ஏகமாக நினச்சாங்க. அவங்களுடைய பாவமானது அந்த குக்குருவானது இருந்துச்சுன்னா தேவ சமுத்திரத்தை எட்டிச்சுன்னு சொல்லி அங்கே என்ன செஞ்சிருக்கு போட்டிருக்கு, வசனம் போட்டிருக்கு. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ எழுந்து மகாநகரமையை நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது. அவங்களுடைய அக்கிரமம் என் சமூகத்துக்கு வந்துட்டு நீ போய் அதுக்கு விரோதமாக நீ என்ன செய், போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவன் என்ன செஞ்சுட்டான், ஆண்டவர் சொன்னது கேட்கல. ஆண்டவர் சொன்னது கேட்காம என்ன செஞ்சுட்டான், மன விரும்பினபடி செயல்பட்டான். நான் அதன் மீது அவன் நிறைய பாடுகளை அனுபவிச்சான், பயங்கரமான பாடுகள். அதனால அப்படிதான் சொல்கிறான், நான் இனிமேல் செய்ய துதி சத்தத்தோடு இருந்துச்சு. 9ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானோ வேலையில் துதி சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் என்ன பொருத்தனை பண்ணேன், என்ன சொன்னதுதான் நான் செய்வேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டான். நீர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஆண்டவரேன்ட்டு நம்ம எல்லாருமே ஆண்டவரில் வந்தோடனே நீர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஆண்டவரேங்கிறது. அப்படி கொஞ்ச நாள் ஆன உடனே நம்ம என்னெல்லாம் விரும்புகிறோமோ அப்படியே செய்து போய்கிட்டு இருக்கிறது. அது மீது தேவனுடைய கோபம் அங்கே என்ன செய்யும், இறங்கும். ஆனால் கர்த்தருக்குள்ளே யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களை அழைக்கும் போதோ, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போதோ, நீங்கள் என்ன ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தீங்களோ அப்படியே நீங்கள் என்ன செய்யணும், அதை ஆண்டுக்கு அங்கீகரிச்சார். நீங்கள் சொன்னதை நீங்கள் இந்த காரியத்தை செய்வேன்னு சொன்னால் எப்படி செய்வான்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டு வச்சுருந்தார். ஆனால் என்ன செய்யுங்க, காலம் போகும்போது நம்ம விரும்பினதை செய்யணும்னு நினைக்கும் போது அது ஆண்டுடைய பார்வைக்கு அது சரியில்லை, பிடிக்கலை. ஏன்ட்ட நம்ம எந்த காரியத்தை சொல்லுமோ அந்த காரியத்தை என்ன செய்யணும், செய்யணுங்கும் போது தேவனாய் கர்த்தர் சித்தம் செய்ய முடியாமல் போயிருக்கு, தடைப்பட்டுருக்கு. அது ஆண்டவர்கள் கோபமாயிருக்கு. ஆனால் அதன் மீது அந்த கடல் என்ன செஞ்சு பயங்கரமாக கொந்தளிக்கப்பட்டது. கப்பலில் இருக்கிற மக்கள் பயங்கர பாடுபட்டாங்க.
தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பார்த்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம மன விரும்பினபடி போய்கிட்டே இருந்தோம்னா, நம்ம மன விரும்பினபடி நான் ஆண்டவருக்கு எல்லாம் உண்மையாக தான் இருக்கேன் அப்படின்னு போய்கிட்டு இருந்தா, தேவன் உங்களை குறித்த ஒரு நோக்கத்தை வச்சிருப்பாரு. அந்த நோக்கத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் உங்கள் விருப்பத்துக்கு போனீங்கன்னா ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவருக்கு பிடிக்காது. ஒவ்வொருவரும் மாம்ச விரும்பி போய்கிட்டே இருந்தாச்சுன்னா மக்களோட தெய்வ சித்தம் நிறைவேற முடியாது. நான் என்ன சொல்கிறாரு, நான் உமக்கு பொருத்தனையை செலுத்துவேன். நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு சொன்னோன்னா அதை நான் கண்டிப்பாக செலுத்துவேங்கிறாரு. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு உடையதுப்பான்னு சொல்லிட்டாரு. எங்கன்னா நினைவு பட்டணத்தில் போய் அவங்கள எச்சரிக்கணும். அவங்களுடைய அக்கிரமங்கள் போய் தேவ சமூகத்துக்கு போயிட்டு அது அங்கே போய் நான் இந்த 40 நாளுக்குள்ள நினைவு பட்டணம் என்ன செய்யும்? கவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வார்த்தை பிரசங்கம் பண்ணணும். அங்கே போய் இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும். இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ண சொல்லிட்டார். அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? பெரிய மகாபெரிய நகரமா நினைவு பட்டணம், ஏகப்பட்ட மக்கள் இருக்கிற இடம். அந்த இடத்துல போய் மகா நகரமாகிய நினைவுக்கு போனான் அப்படின்னு போது சரியான பெரிய பட்டணம். அங்கே மக்களுடைய பாவங்கள் போய் செஞ்சு தேவ சமூகத்தில் போய் எட்டிட்டு அக்கிரமங்களை எட்டிட்டு அதுதான் நினைவே ஆண்டவர் அழைச்சி அந்த யோனாவை அழைச்சி நினைவுக்கு போனார். அவன் என்ன செய்யல? அவன் தடுமாறி போயிட்டான். அது நிமித்தம் போய் ஆண்டவர் அவனுக்கு பிரச்சனைகள் உண்டு பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்து அப்புறம் சொல்லிட்டான் ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி தேவனுக்கு ஒப்பு கொடுத்து திருப்பி நினைவுக்கு 3 நாள் நடந்து வந்து ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து கர்த்தருடைய வேலை செய்கிறதுக்கு அங்கே போய் சொல்கிறான். 40 நாளைக்குள்ள நினைவே கவனிக்கப்பட போகுது, எல்லாரும் அழிய போறீங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தை. அங்கே இருக்கிற ராஜா என்ன செஞ்சாரு? அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிட்டு, ராஜாவுக்கு தெரிஞ்சிட்டு உடனே என்ன செஞ்சாருன்னா ராஜாவுக்கு பயங்கரமான கஷ்டமாயிட்டு மனசு. இப்போ பார்க்குற பாருங்க, இப்போ 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவுக்கு போய் நான் உனக்கு பின் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்பேன். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினைவுக்கு போனான். நினைவே 3 நாள் பிரயாணம், விஸ்தாரமான மகாபெரிய நகரமாக இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்படும் என்று கூறினான். அதில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ராஜா என்ன செஞ்சுட்டானா கூறினான். 6ஆம் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி நினைவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவையில் இருந்து மனுஷருக்கும் விரைகளுக்கும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பார்க்காதபடி அங்கே இருக்கிற நினைவைப்பட்ட மக்கள் 3 நாள் உபவாசம் போட்டாங்க. எல்லாரும் உபவாசம் போட்டாங்க. 3 நாள் போட்டுட்டா அங்கே எல்லாரும் உபவாசம் போட்டு என்ன செஞ்சாங்க? தெய்வ சமூகத்தில் ரெட்டு உடுத்தி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாவத்திலிருந்து மனம் திரும்பிட்டாங்க. மிருகஜீவன்கள் கொண்டு என்ன செய்யலாம்? தண்ணி குடிக்கலை, ஒன்றும் சாப்பிடல மிருகஜீவன்கள்லாம். அவ்வளோ தெய்வ சமுத்திரத்தை என்ன செஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் அதனால மனம் இறங்கி என்ன செஞ்சார்? நினைவு பட்டணத்தை அழிக்காதது பாதுகாத்தாருன்னு வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாட்கள் அதே போல் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு இன்னைக்கு பவுலும் சீலாவும் அந்த ஊழியத்தை செஞ்சாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க? அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது பாடி தேவனை துதித்தார்கள், ஜெபித்தார்கள் என்னத்தை பார்க்குறோம். அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்துச்சு. அதை அடுத்த செய்தியில் கொடுக்குறேன், அவங்க நான் நாளை கொடுக்குறேன். அந்த அவங்க பல பாடுகள் பட்டாங்க. ஆனால் அதில் லிதியால் என்ற சகோதரி இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். அது திறந்ததுனால தேவநாயக கர்த்தர் தான் ஒருத்தங்க இருதயத்தை திறக்க முடியும், அடைக்க முடியும். அவர் திறக்கிறாரு. இருதயத்தை திறந்தவன அவன் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு அவள் குடும்பத்தில் இருக்கிற அவ்வளவுக்கு சுவிசின்னு சொல்லி குடும்பத்தில் எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னா அந்த இரவுல அது தேவ பிள்ளைகளை நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கவனமாக கேட்கணும். ரீதியாக கேட்டது மாதிரி நீங்கள் கேட்கணும். கேட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டு நாங்கள் என்னையா செய்ய போகிறோம், என்ன ரட்சிப்புனா என்னையா நீங்கள் நினைக்கலாம். ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு ரட்சிப்புனா கர்த்தர் நம்மளை இருந்துச்சுன்னா பிள்ளைய சொந்த பிள்ளையை தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுக்கும் போது நம்மளால் சும்மா இருக்க முடியாது. வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், சர்ச்சைக்கு போகணும். அந்த வாஞ்சை அந்த தாகம் வந்துடும், சுவிசேஷம் சொல்லணுங்கிற எண்ணம் வந்துடும்.
மக்கள் இப்படி அழிகிறாங்கன்னு சொல்லி அவங்களை நினச்சி கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. அப்போ பாருங்க, தேசத்து குறித்து ஒரு பெரிய பாரம் உங்களுக்கு வரும் உங்கள் இதயத்தில். இப்போ அவங்களுக்கு ரட்சிக்கிறாரு கேட்டாங்கன்னா, தேவன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதன்படி நடக்கும்போது பரலோக ராஜ்யம் இருக்குது. சமாதானம் நிறைந்த சந்தோஷம் நிறைந்த இடம் தான் பரலோக ராஜ்யம். அந்த இடத்துக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார். மறிச்ச பின்பாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் பயப்படுற பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். மறிக்கும் போது அங்கே போயிடுவோம். ஆனால் இந்த உலகத்தில் மாம்சப்படி செயல்பட்டு மாம்சம் விரும்பினதை செயல்பட்டுட்டு நானும் கிறிஸ்தவங்க சொல்லி கொட்டடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. தேவ சத்தத்துக்கே செவி கொடுக்காம நம்ம விரும்பினபடி செஞ்சுக்கிட்டு இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. அது ஆண்டவர் பிடிக்காத ஒரு காரியம், அவருக்கு பிடிக்காது. இறைவன் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும். அப்படின்னா நிறைய இருக்கு. அவர் என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதிகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தையின்படி நடங்க. நான் என்ன சொல்றேன்னு அதை கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா கற்பாறையில் கட்டப்பட்ட வீடாக இருப்பீங்க. என் வார்த்தை நீங்கள் கேளாதபடி உங்கள் மன விரும்பினபடி போனீங்கன்னா வரும், புயல் வரும், எல்லாம் வரும், தண்ணி அலமோதிக்கிட்டு வரும். மண்ணு மேலே கட்டப்பட்டதாச்சுன்னா அதை அப்படியே அழிச்சிட்டு போயிடும். சாசு வருவான், கெச்சிக்கிற சிங்கத்தை போல வருவான், அழிச்சிடுவான். யாராக இருந்தாலும் தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிங்க. காணவர் கல்யாணத்தை அவர் என்ன சொல்கிறதோ அதைப்படி செய்யுங்கன்னா அண்டர்ஸ்டுவார். அவங்க அம்மா சொன்னாங்க, அப்படியே செஞ்சாங்க. தண்ணி தான் 6 கச்சடியில் தண்ணி தான் நிரப்புனாங்க. அந்த தண்ணியை மோந்து பந்தியில் பரிமாறும்போது திராட்சை ரசமாக மாறிச்சு. அவர் சொல்கிறதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது தேவனாய கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஏன் பிள்ளைங்க ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்குறாங்கன்னு. பேதுரு வலையில மீனே அமிடலை, காலத்தை போய் தண்ணியை வலையை போடுறான். ராமுழுது வலையை போட்டால் தண்ணி மீன் கிடைக்கல. ஆனால் அவர் சொன்னார், அந்த போட்டில் இறங்கி போய் பிரசங்கம் பண்ணார். அப்புறமா தள்ளிட்டு போய் நீங்கள் ஆழத்தை போய் வலையை போடுங்க அப்படின்னாரு. அப்போ பகல் நேரம். அப்போ என்ன சொல்லலை, நாங்கள் ராமுழுது வலையை போட்டோம், எங்களுக்கு கிடைக்கலன்னு ஒரு சொன்னாரா? இல்லை, அவர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்பிடிச்சு போனாங்க. அப்படி 2 படகு நிறையத்தக்க மீன்கள், மழை கிளியத்தக்க மீன்களை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் கீழ்ப்படியும் போது அந்த ஆசீர்வாதம் வீட்டுக்கு வரும். மாம்ச விரும்பினபடி போய்கிட்டு பிசாசுக்கு இடத்த கொடுத்து செவி சாய்ச்சிக்கிட்டு பிசாசு போடுற வலையில விழுந்துக்கிட்டு நான் ஏசப்பப்பிள்ளைன்னு சொல்லி கொட்டடிக்கல, பிரயோஜனமே கிடையாது. அவர் என்ன சொல்கிறோ அதுக்கு கீழ்ப்படிங்க. அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சா கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் தேடி வரும். உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். உங்கள் வார்த்தைகளை அவனை கனப்படுத்துவார். உங்களை உயர்த்துவேன்னு சொன்னால் உயர்த்துவார் கண்டிப்பாக. அதை நல்லா அறிஞ்சு சாட்டான்னு அன்றைக்கி என்ன செய்யறார், திட்டம் போட்டு எப்படியாவது மடக்கிறான் ஜனங்களை போய். நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. தேவன் என்ன சொல்கிறாரோ, என்ன செய்ய சொல்கிறோம் அது மாத்திரம் செய்யுங்க. உங்கள் மனம் விரும்பினபடி மாம்சம் விரும்பினபடி செய்யாதீங்க. ரோமர் 8 போடுறது மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை நித்திய ஜீவன் போடுறது. ஆவியானவர் அவர் என்ன சொல்ற கேட்டு நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா தேவ சத்தத்தை கவனமாக கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கத்த செய்வார். உங்கள் வாழாக்கம் தலையிட்ட உண்மையாய் சத்தத்துக்கு செவி கொடுப்பாய். ஆனால் பூமியில் சகல ஜாதியிலையும் பார்க்க உன்னை மேன்மையாக வைப்பேன் தான் வசனம் உபாகம் 28 1 போட்டிருக்கு. தேவ பிள்ளைய நீங்கள் நிறைய காரியம் வந்து மணி ஆகிட்டு இருக்குது, டைம் போய்கிட்டே இருக்குது. ஆண்டு சத்தத்துக்கு நீங்கள் உண்மையாக செவி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்றைக்கி ஆகார் வந்து சாரால் கடைங்கி இருக்காமல் இருக்குது. வெளியே போனதுனால அவன் ஆகார் கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. வனாந்திரத்தை பார்த்தா ஆதரவற்று நின்னா, அனாதையாக நின்னான். ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கும். அந்த சாராளுக்கு அடங்கி இருந்தான்னா ராணியாக சாராளுக்கு அடுத்தக்க கடங்கி ராணியாக இருந்திருப்பான். நிறைய பிள்ளைகளை பெற்றிருந்துருக்கலாம். ரொம்ப குடும்பம் நல்ல ஜம்முன்னு கொண்டு போயிருப்பாராங்க. கீழ்ப்படுகிற ஒரு ஆவி இருக்குன்னு சொல்லி கீழ்ப்படியாக போடுறதுனால அவளுடைய கண்ணில் கண்ணீர் தான் வந்துச்சு. தேவப்பிள்ளையே கர்த்தருடைய பிள்ளைகளை கீழ்ப்படி இருங்க, அடங்கி இருங்க. கர்த்தர் உங்களை மட்டும் பெரிய காரியங்களை செய்ய அவர் சுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை முடிச்சு வைப்போம். பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறப்பா. எங்களை தாழ்த்துறோம், எங்களை வெறுமையாக்குறோம். இப்படி நாம் மாத்திரம் பயன்படுத்தும் இயேசுவின் நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சோதரி, உடல் சாமத்தை சோதரி, நாத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.